பார்த்தீங்கன்னா பரவலாகவே மக்கள்கிட்ட இருக்குது. என்னன்னா, ஊர் பிறையை பின்பற்றக்கூடியவங்க எல்லாம் சுன்னத் ஜமாத்து பிதத்வாதிகளா இருக்கிறாங்க, ஷிர்க் செய்யறாங்க. நாம சர்வதேச பிறையை பின்பற்றக்கூடியவங்க தௌஹீத்வாதிகளா இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சு நம்ம ஏன் இவங்க கூட போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இப்போ இது சம்பந்தமா நான் ஒரு சில விஷயங்களை தெரியப்படுத்துறேன். முதலாவது விஷயம், ஊர் பிறையை பின்பற்றக்கூடியவங்க இன்னைக்கு என்ன விளங்கி வச்சிருக்காங்க? சில பேர் சர்வதேச பிறையின் அடிப்படையில் போறவங்க தௌஹீதில் இருக்கக்கூடிய எல்லாருமே சர்வதேச பிறையை தான் எடுத்துக்கிறாங்கன்ற மாதிரி விளங்கி வச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டு அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட, இந்தியா விட்டுருங்க, தமிழ்நாட்டு அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட ஊர் பிறையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தௌஹீத் சிந்தனையாளர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இதற்கு உதாரணம் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் பார்க்கலாம். தமிழகத்தில் அஹ்ல் ஹதீஸ்னு ஒரு உருது அமைப்பு இருக்குது. சென்னை மற்றும் வட ஆற்காடு, பழைய வட ஆற்காடு மாவட்டங்கள் இன்றைக்கி அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் தௌஹீதை பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்தவங்க. சென்னையில் கூட நீங்கள் பார்க்கலாம், ஒரு சில அஹ்ல் ஹதீஸ் பள்ளி, வடமரைக்காசில் ஒரு பள்ளி இருக்குது. அந்த மாதிரி சில பூந்தமல்ல ஒரு பள்ளி இருக்குது. 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பள்ளிகள். இப்போ இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ஊர் பிறையின் அடிப்படையில் தான் பெருநாளையும் நோன்பையும் ஆரம்பிக்கிறவங்க. இவங்களும் தௌஹீத்வாதிகள் தான். அது போக நிறைய இயக்கம் சாரா நிறைய தௌஹீத் சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்கள பல பேர் ஊர் பிறையை பின்பற்றக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய சில அமைப்புகள் உருவாச்சு பார்த்தீங்களா? இவங்கள்ட்ட சில தவறுகள் இருந்தாலும், ஹதீஸ் மறுப்பு இந்த மாதிரி சில தவறுகள் இருந்தாலும், தௌஹீத் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஷிர்க் செய்யாத மக்கள் இவர்கள் கூட ஊர் பிறையை தான் சரி காண்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தப்லீக் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அவங்கள்ட்ட சில பிதத்தான விஷயங்களை பார்க்கணும், சில பிதத்தான காரியங்களை செய்தாலும் கூட தௌஹீத் விஷயத்தில் அவர்கள் கபர்கள் வழிபாடு அவங்ககிட்ட கிடையாது. அதுக்கு மாத்தமாக தான் அவங்க இருப்பாங்க. அதனால தான் பரேல்விகள் சொல்லக்கூடிய இந்த கபர்களை வழிபடுறாங்க பார்த்தீங்களா? இவர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் தப்லீக் ஜமாத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா வஹாபிகள் சொல்லுவாங்க. ஏன் தப்லீக் ஜமாத்தை வஹாபிகள் சொல்றாங்கன்னா, இவங்க தர்கா வழிபாட்டை எதிர்க்கிறவங்க. அவங்கள்ட்ட கொள்கை ரீதியான, அக்கீதா ரீதியான அஷாயிராவுடைய கொள்கை, மாத்துருதியாவுடைய கொள்கை, சில கொள்கையெல்லாம் இருக்கு, மாற்று கருத்து இல்லை. ஆனால் தௌஹீத் உலூஹியான்னு சொல்லக்கூடிய இந்த வணக்க வழிபாட்டில் அல்லாஹ்வுக்கு இணையா மற்றவங்களை வணங்குறது போன்ற விஷயங்கள் அவங்க செய்ய மாட்டாங்க. அப்போ இவங்கெல்லாம் என்ன? முஸ்லீம்கள் தான். இப்போ இந்த முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் பெரும்பான்மையா ஊர் பிறையை தான் பின்பற்றிட்டு இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, நல்ல ஒன்று விளங்கிக்கணும். நாம ஒரு நபரை இப்போ பரவலாகவே நம்ம தௌஹீத் பேசுகிற மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தவறான ஒரு சிந்தனை என்ன, யாரெல்லாம் நம்ம பகுதியில் வெளிப்படையாக ஷிர்கான காரியங்களையோ அல்லது பிதத்தான காரியங்களை செய்கிறாங்களோ அவர்களுக்கு நம்ம தீர்ப்பளிக்கணும், இவங்கெல்லாம் முஷ்ரிக்கு, இவங்கெல்லாம் பிதத்வாதி அப்படின்னு சொல்லி. இப்போ நல்ல ஒன்று விளங்கிக்கணும். ஒரு செயல், குஃப்ரான செயல், ஷிர்கான செயல் செய்கிறதுன்றது வேற, அவருக்கு தீர்ப்பு அளிக்கிறதுன்றது வேற. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஒருவர் ஷிர்கான செயலை செஞ்சா உடனே நம்ம தீர்ப்பு அளிச்சிட முடியாது. தீர்ப்பு அளிப்பதற்கென்று சில நிபந்தனைகள் இருக்குது, சில மவானிய, சில தடுக்கப்பட்ட அம்சங்கள் இருக்குது. அவரை புரிய வைக்கணும், அவருடைய சந்தேகங்களை களையப்பட வேண்டும், அவருக்கு இதெல்லாம் விளங்கணும். இதெல்லாம் விளங்கி இருந்து அறிந்திருந்து அவர் வேண்டுமென்றே மறுக்கிறார் நிலைக்கு வந்தாருன்னா அறிஞர்கள் தீர்ப்பளிப்பாங்க. அப்படி யாருக்கெல்லாம் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க? தமிழகத்தில் நம்மோடு வாழக்கூடிய மக்கள் அவங்க செய்கிறாங்க. அவங்க செய்யக்கூடிய காரியம் ஷிர்கான காரியம் சில பேர் செய்கிறாங்க. தப்லீக் ஜமாத் போன்ற அவங்கள்ட்ட சில பேர்கிட்ட கொள்கை ரீதியான பிதாத்துகளுக்கு மாற்று கருத்து இல்லை. தீர்ப்பு நம்ம கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அதிகாரம் நம்ம கிட்ட இல்லை. அதற்கு மார்க்க அறிஞர்கள் அவங்களுக்கு புரிய வைத்து அவங்களுடைய சந்தேகங்களை கலைந்து அது தீர்ப்பு அளிக்கக்கூடிய விஷயம்லாம் அது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ். அதுக்கப்புறம் தான் அதுக்கு முடிவு வரும். அப்படி யாரும் நம்ம இது வரைக்கும் யாரும் செயல்படவும் இல்லை, அப்படி கொடுக்கவும் முடியாது. இந்த மாதிரி சூழலை நாம இது மாதிரி அவங்க முஷ்ரிக்கு, அவங்க ஷிர்க் செய்யறவங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம என்ன செய்ய முடியாது, அவங்கள ஒதுக்க முடியாது. நான் சொல்லக்கூடிய அந்த முதல் வகையினர் பார்த்தீங்கன்னா தப்லீக் ஜமாத்தா இருக்கட்டும், தௌஹீத் உள்ளவங்களா இருக்கட்டும், அல்லது தௌஹீது மன்ஹஜ்னு போகக்கூடிய சரியான பாதையில் போகக்கூடியவங்களா இருக்கட்டும், இந்த மக்களே 95% ஊர் பிறையை தான் சரி காட்டுறாங்க. குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டும்தான் இந்த சர்வதேச பிறையை பின்பற்றக்கூடிய ஒரு நிலை இருக்குதுன்றதை பார்க்குறோம். ஆகவே நம்ம அந்த விஷயத்துல கவனம் எடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, சிலர் பிதாத்துகளை செஞ்சாலும் நாம அந்த பிதாத்துகளுக்காக வேண்டி அவங்களுடைய தலைமையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்றது ஒரு முறையானது கிடையாது. ஏன்னு சொன்னா, அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்தில் பார்க்கணும். அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்தில் அஷாயிரா, மாத்துரிதியா, அதாவது அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளில் திரித்து சொல்லக்கூடிய அந்த ஒரு கொள்கை, அதே மாதிரி ஜஹ்மியாக்கள் ஒரு கூட்டம் இருக்கு. இவங்க அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளை மறுக்கக்கூடிய கூட்டம்.
குர்ஆன் படைக்கப்பட்டதுன்ற கருத்துல உள்ளவங்க, அந்த அந்த நம்பிக்கையில் உள்ளவங்க, குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் கிடையாது, அது படைக்கப்பட்ட விஷயம், தெளிவான குஃப்ரு. இந்த கருத்தெல்லாம் சில அப்பாசியா கலீஃபாக்கள் சுமந்திருந்தாங்க. அந்த கலீஃபாக்கு கீழே தான் இமாம் அஹ்லுசுன்னாவுடைய இமாம்கள்ல பிரதானமானவங்க இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய ஆட்சியின் கீழே தான் இருந்தாங்க. ஒருபோது அவங்களுக்கு எதிராக அவங்க கிளர்ச்சி செய்யல. இவங்கெல்லாம் காஃபிர் ஆயிட்டாங்க, டிக்ளேர் பண்ணல. குர்ஆன் படைக்கப்பட்டதுன்ற கருத்தை எடுத்திருக்கிறாங்க, அதனால இவங்க காஃபிர்கள், இவங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், இவங்களுடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்ல. அவங்களுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே தான் இருந்தாங்க. ஆகவே பிதஅத்வாதிகளாக இருந்தாலும் ஒவ்வொரு இஸ்லாமிய மார்க்கத்தில் அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை, நாம ஒவ்வொருவருக்கும் கட்டுப்படுவோம். யார் யாருக்கு? நன்மை செய்யக்கூடியவராக இருக்கட்டும், பாவங்கள் செய்யக்கூடியவராக இருக்கட்டும், இஸ்லாத்தை விட்டு வெளியேறாத வரைக்கும் அவருக்கு மார்க்கத்தில் ஏதாவது ஒரு விஷயத்துல கட்டுப்படுறதுக்கு மார்க்கம் சொல்லுதுன்னா நன்மையான விஷயங்கள்ல கட்டுப்படுவது அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை அப்படின்றத நாம பார்க்கலாம்.